அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை 3ஆம் தேதி. யோபு புத்தகம் 19வது அதிகாரம் 21 29 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 26 27. என் தோள் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானோ என் பக்கத்தில் நிற்கதை காண்பேன். என் கண்களே காண், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக இயங்குகிறது. நம்முடைய ஏக்கம் தாகமெல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்று. இவ்வளவு வேதனை துன்பத்தில் இருந்தாலும் அவர் ரொம்ப அழகாக 24வது இரும்பு கருவியால் ஈயத்தால் என்றுமே பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. இறுதியில் மண் மீது எழுவார் என்று நான். He will rise again. அவர் மண்மீது இறுதியில் என்பது அவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது சாவிலிருந்து இறுதியில் எழுந்தார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் வேதனைகள் துன்பங்களில் இருந்தாலும் கூட நாம் அவரை காண முடியும். நம்முடைய சொந்த அவர்கள் அருகில் நிற்பதை காண ஸ்டாண்டிங் இஸ் a God who stands beside him. நமக்காக நிற்பார். இதற்காக அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காண், வேறு கண்கள் அல்ல. இவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தேர்தலையும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக வல்லமை ஆற்றலும் இந்த நாளில் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுது. நம் பக்கத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். இதற்காக நம்முடைய கண்கள் ஏக்கமாக இருக்கும். எப்பொழுது தகப்பன் வருவான் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை போல், எப்பொழுது கணவன் வருவான், எப்பொழுது மனைவி வருவாள், பிள்ளைகள் வருவார் என்று காத்திருக்கிற மனிதனை போல நாம் ஏக்கத்தோடு நம் தேவனுக்காக காத்திருப்போம். அவரை நம் உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய வாழ்விலை நிறைவையும் ஆசிரியம் பெற்று மகிழ ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, நான் வேண்டுவது ஒன்றை விரும்புவது, என் ஜீவிய காலம் முழுவதும் உடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், உமது அழகை காண வேண்டும் என்று திருப்பாடல் 27:4 சொன்னது போல உம்மை காண வேண்டும், உமது பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும். தங்கி எங்களை ஆட்கொள் நல்ல தந்தையே. ஆமென்.